அண்ணன் தானடா சந்தான அண்ணன் தானடா மின்னம் தானடா அவர் பேசு மின்னம் தானடா அட தேடி வந்தார் கூப்பிட்டதுமே மதிச்சு நீ ஃபீல்டுல நிக்கிறாரு அட தேடி வந்தார் கூப்பிட்டதுமே மதிச்சு நீ ஃபீல்டுல நிக்கிறாரு அண்ணன் ஜெயிச்சு அவரு வச்சாருடா பாசம் அண்ணனு கோசம் வருவோம் அண்ணனு கோசம் வருவோம் நாங்க அண்ணனு கோசம் வருவோம் தானடா சந்தான அண்ணன் தானடா அண்ணன் தானடா கண்ணால் லட்டு தின்ன படத்துல தான் ஆரம்பிச்சாரு மக்களோட மனசுல தனி இடத்த புச்சாரு டிடி படத்துல நல்ல பேர் எடுத்தாரு ஒண்ணு உச்சத்தை தொட்டாரு எட்டி வெக்கப்பட்டு சிரிச்சாக்கா செம்ம கியூட்டுங்க சொல்லுவனா பாரு செம்ம ஸ்மார்ட்டுங்க சேர்த்துட்டாரு படிப்படியா வசிகர் கூட்டத்தை கொஞ்ச நாள் வைட்டிங்க பாரு அண்ணா ஆட்டத்தை அண்ணன் மனசு யாராலும் அண்ணன் மனசு தாராலும் எங்களை பத்தி பாட போற அண்ணன் தானே சேர்த்துட்டாரு ஏகப்பட்ட பேனே சேர்த்துட்டாரு ஏகப்பட்ட பேனே அண்ணன் காமெடிய பார்த்தா வாய பொழப்ப பேனே சேர்த்துட்டாரு ஏகப்பட்ட பேனே அண்ணன் காமெடிய பார்த்தா வாய பொழப்ப பேனே அண்ணன் தானடா சந்தான அண்ணன் தானடா மின்னம் தானடா அவர் பேச்சு மின்னம் தானடா. இருந்துச்சு அந்த கானா பாட்டு ரொம்ப அருமையான சாங்கு, செம்மையா இருந்துச்சு. ஆனா கானா பிடிக்குமாண்ணா உங்களுக்கு? பிடிக்குமாவா? அதாவது தமிழ்நாட்டுக்கே சென்னை தான் கேட்டு, ஆனா சென்னைக்கே கானா தான் ஹாட். வேணான்னு சொல்றவங்க கூட கானாவை கேட்டானா தானா வந்து அட்டியில் உட்காந்துருவோம். இந்த மாதிரி நானும் அட்டியில் உட்காந்து கானா பாட்டு என்ஜாய் பண்ணவும் தான் பொண்ணுங்களுடைய லோலாக கேட்கறத விட பசங்களுடைய டோலாக கேட்கும்போது ஒரு வைப் வரும் பார்த்தியா, அதை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கானான்றது எனக்கு சின்ன வயசுல நானும் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தவன்றதுனால எனக்கு கானா பாட்டு சின்ன வயசுல அவ்வளோ பிடிக்கும். நான் என்னுடைய படங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா கானா சம்பந்தமாக பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இவங்க எல்லாரும் கூப்பிட்டு பாட வச்சது, அதுவும் என்ன